Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது ராஜ கிரகங்கள் எவை, இதன் தலைப்பு. ஜாதகத்தில் 9 கோள்கள் இருக்குது அப்படின்னாலும் ராகு கேதுகள் நிழல் கிரகங்கள்ங்கிற அடிப்படையில் அவங்க ஒதுங்கிக்கிறாங்க. பாக்கி இருக்கிற 7 கோள்களில் வலிமையான அதிகாரத்தை தரக்கூடிய ராஜ கிரகங்கள் எவை, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ராஜ கிரகங்கள் மொத்தம் 4 பேருங்க. இவர்கள் ஏன் ராஜ கிரகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜ கிரகங்களால் மட்டும்தான் ஒருவர்களுக்கு நிலைத்த புகழையும் நிலைத்த செல்வாக்கையும் நிலையான வருமானத்தையும் நிலையான வெற்றியையும் தொடர்ந்து வாழ்க்கையில் முன்னேறி போகிற தன்மையையும் தொடர்ச்சியான வளர்ச்சியையும் சுகபோகங்களையும் சௌபாக்கியங்களையும் நல்ல குடும்ப அமைப்பையும் பொருளாதார வெற்றிகளையும் கொடுக்க முடியும். அதனால தான் இவங்க ராஜகிரகங்கள். பொதுவாக அரசன்னா நமக்கு அதிகாரத்தை செலுத்துபவன் அப்படின்னு எடுத்துக்கணும். மற்றவர்கள் மேலே தங்களுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் தன்மையை இந்த ராஜகிரகங்கள் கொடுக்கும். ராஜகிரகங்கள் எவை எவை அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன், குரு, சனி மற்றும் செவ்வாய். இதில் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, அருள் அணி லக்னத்தை சேர்ந்த 3 கிரகங்கள் ராஜகிரகங்களாக இருக்கும். அருள் அணி லக்னத்தை சேர்ந்த சூரியன், அருள் அணி லக்னத்தை சேர்ந்த குரு, அருளணி லக்னத்தைச் சேர்ந்த செவ்வாய், இவங்க 3 பேருமே ராஜகிரகங்கள் வரிசையில் வருவாங்க. பொருள் அணி லக்னத்தைச் சேர்ந்த ஒரே ஒருத்தரான சனி பகவான் மட்டும்தான் ராஜகிரகங்கள் வரிசையில் வருவார். அப்போ அதிகப்படியான அதிகாரம் செலுத்தக்கூடிய தன்மைகளை பெரும் தகுதியுமே அருளணிக்கு தான் உண்டு. புரியுதா உங்களுக்கு? உதாரணமாக, மேச லக்னம் அருளணியுடையது, கடக லக்னம் அருள் அணியுடையது, துலா லக்னம் பொருள் அணியுடையது, மகர லக்னம் பொருள் அணியுடையது. ஆனால் இந்த மேச லக்னம், கடக லக்னம் மற்றும் மகர லக்னம், இந்த 3 வீடுகள்லையும் உச்சம் பெறக்கூடிய கிரகங்கள் சூரியன், குரு, செவ்வாய் தான். 3 அரச கிரகங்கள் அங்கே பவர் ஆகிடுறாங்களா? துலாம் 1ல் மட்டும்தான் சனி பகவான் உச்சம் பெறுறாரு. ஸோ 1/3, அதாவது 75% அருள் அணியைச் சேர்ந்தவர்கள் தான் அதிகாரம் செலுத்தும் உயர்நிலை அரசர்களாக மாறுகிறார்கள். 25% தான் பொருள் அணியைச் சேர்ந்தவங்க அதிகாரம் செலுத்தக்கூடிய உயர்நிலைக்கு வர்றாங்க. அப்படிங்கிறதுனுடைய சூட்சுமம் தான் இந்த விதியமைப்பு. புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இந்த சர வீடுகளில் வலிமை பெறக்கூடிய தொடர்ந்து செயலாற்றக்கூடிய வீடுகள் தான் சர வீடுகள். அதான் முதன்மையான வீடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சர வீடுகளில் வலிமை பெறக்கூடிய 4 கிரகங்களும் அரச கிரகங்கள் ஆகிறாங்க. சந்திரனும் ஒரு அரசி தான், ஆனால் அவர் நிலைத்த வீட்டில் உச்ச வலிமையை பெறுறாரு. 2வது, இவருடைய இந்த உச்ச பவர் அப்படிங்கிறது ரொம்ப சொற்ப நேரத்துக்கு தான் இருக்குங்கிறது மாதிரி வந்துடும். இப்போ உதாரணமாக பௌர்ணமி அப்படிங்கிறது ஒரு உச்ச வலிமைனா அது வெறும் 2 நாளில், ஒரே நாள் தான் முடிஞ்சு போயிடும். உச்சமாக சந்திரன் இருக்காருன்னா அந்த அதீத உச்சம், பரம உச்சங்கிறது ஒரு நாளில் முடிஞ்சு போயிடும். சொல்லப்போனால் 6 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடும். இது ரொம்ப குறைவான நேரங்களிலேயே இருக்குங்கிறதுனால அவருக்கு அந்த அரச பதவி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. அதுக்காக ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்க சந்திரன் உச்சமாக இருக்கவங்களாம் அரசரே ஆக முடியாதுன்னா இந்த 4 கிரகங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஒன்று செவ்வாயோ அல்லது சனியோ அல்லது குருவோ அல்லது சூரியன்.
அதிகார பதவி, அந்தஸ்து, தொழில் மேன்மை, கலைத்துறை சாதனையாளர்கள், விளையாட்டுத்துறை சாதனையாளர்கள், பெரும் கோடீஸ்வரர்கள், பெருமளவு மக்களை வழிநடத்தி செல்பவர்கள், தலைமை தாங்கும் தகுதி கொண்டவர்கள், முன்னோடிகளாக இருப்பவர்கள், தலைமை நீதிபதிகள், நீதி அரசர்கள், மிக பெரும் தொழிலதிபர்கள், கைராசியான மருத்துவர்கள், அரசியலில் சாதனை புரிந்தவர்கள், விளையாட்டுத் துறையில் சாதனை புரிந்தவர்கள், சினிமா துறை, கலைத்துறையில் சாதனை புரிந்தவர்கள், இவங்களோட அமைப்புகளில் பார்த்திங்கன்னா இந்த பேட்டனாக இந்த 4 பேரில் குறைந்தபட்சம் 2 பேராவது பவரில் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது வலிமையாக இல்லாத எந்த ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய மனிதர்களையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த பவருங்கிறத இவங்க மறைமுகமாகவோ நேரடியாகவோ கொடுத்துட்ருப்பாங்க. அதுக்காக இவங்க எல்லாருமே உடனே உச்சமானாதான் அந்த பவரான்னு கேட்டால் அப்படி இல்லை. இந்த 4 கிரகங்களும் ஆட்சி அடைந்திருந்தாலும், உச்சமடைந்திருந்தாலும், மூலத்திரிகோண வலு பெற்றாலும், திக்பலம் பெற்றாலும், வர்க்க உத்தமம் பெற்றாலும், புஷ்கர நவாம்சம் பெற்றாலும் அவர்களே அதிகாரம் உள்ளவங்களாக மாற்றுவாங்க. புரிஞ்சுதுங்களா? இவ்வளவு பவர் இருக்குது அதுக்குள்ள. ஆட்சி உச்சத்துக்கு பவர் நேரடியாக கண்ணுக்கு தெரியும். இந்த வர்க்கோத்தமம், திக்பலம்ங்கிறதெல்லாம் பவர் மறைமுகமாக கண்ணுக்கு தெரியும். பவர்ஃபுல்லான மனிதர்களாக இவங்களை உருவாக்கி விட்டுருவாங்க. ஆனால் எல்லாரும் வெளியில் தெரியணுன்றது அவசியம் இல்லை. மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாருமே அரசியலுக்குள்ளே இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நாட்டை யார் ஆளணுங்கிறத தீர்மானிக்கிற பவர் அவங்கக்கிட்ட தான் இருக்கும். நாம் வெளியிலேருந்து பார்த்தோம்னா ஒன்றுமே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு இந்த வலிமையை இந்த சரவீடுகள் கொடுக்கின்றன. இந்த சரவீடுகள் இதை தர்றதுனால தான் இந்த வீடுகளில் வலிமை பெறக்கூடிய கிரகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. இதில் வரிசை கிராதியாக பார்த்தீங்கன்னா சூரியனே முதன்மையான சக்தி படைத்தவராகிறார். ஏன்னா காலபுருஷனுடைய 1ஆம் வீடான மேசத்தில் உச்ச வலிமையை பெற அரசன் அவர். அவர் ஜோதிட சாஸ்திரத்துக்கே அரசன், இந்த பூவெளி மண்டலத்துக்கே அவர் தான் அரசன். அதற்கு அடுத்தபடியாக வலிமையானவராக வரக்கூடியவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய். சதுர்கேந்திரத்தில் 10வது ஸ்தானமாக வரக்கூடிய 10வது கேந்திரமாக வரக்கூடிய தசம கேந்திர வலுவான வீடு, கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இந்த வீட்டில் உச்ச வலிமையை பெறவர் செவ்வாய். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அடுத்த அளவில் பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ், இராணுவ தளபதிகள், இராணுவ அதிகாரிகள், ஜென்ரல் போலீஸில் இருக்கக்கூடிய, காவல்துறையில் இருக்கக்கூடியவங்க, தீயணைப்பு துறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள், யூனிஃபார்ம் சர்வீசஸில் பெரும் புகழ் பெறவங்க, நல்ல விதமான மருத்துவ சேவைகள் புரிகிறவங்க, மருத்துவமனையை மிகப்பெரிய மல்டி லெவல் பிஸ்னஸாக நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த செவ்வாயின் வலு அவசியம் தேவைப்படும். அதற்கு அடுத்தபடியாக வலுவாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். சனி பகவானுடைய இயல்பு பார்த்திங்கன்னா கீழ்மட்ட அரசு அதிகாரத்தில் உள்ளவங்களை உருவாக்குறவர். மக்கள் அபிமானத்தை பெருமளவு வாங்கி தரக்கூடிய கிரகம் சனி தான். சனி பகவானுடைய வலிமைங்கிறது வலிமையான போராட்ட குணம் மிக்க தலைவர்களை உருவாக்குற தன்மை. போராட்ட குணம் மிக்க தலைவர்கள், மக்களுக்காக எதையும் செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்களை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் உருவாக்குறது, அதற்கு அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய அதிகாரம், பதவி, முன்னேற்றம் போன்றவற்றை தரக்கூடியது. மிகப்பெரிய தொழிலதிபர்களை உருவாக்குற தன்மையும் சனிக்கு உண்டு. ஸ்டீல் பிஸ்னஸ், ஆயில் பிஸ்னஸ்னு மிகப்பெரிய தொழிலதிபர்கள் உருவாக்கக்கூடியவர்கள், 1000 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளியாக ஒரு பவர்ஃபுல்லான இடத்துல உட்கார வைக்கக்கூடிய அந்த அமைப்பு சனி பகவானுக்கு உண்டு. அதற்கு அடுத்தபடியாக குரு, 4வது பவர். இவர் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைனான்சியலாக ரொம்ப பெரிய உயரத்துக்கு கொண்டுட்டு போய் வச்சு பணம் பத்தும் செய்யுங்கிற மாதிரியான அதிகாரம், வங்கித்துறை அதிகாரிகள், ரிசர்வ் பேங்க் கவர்னர் மாதிரியான போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க, நீதித்துறையை அலங்கரிக்கக்கூடியவர்கள், நிதித்துறை அலங்கரிக்கக்கூடியவர்களான அந்த ஃபைனான்சியல் செக்டார்ஸினுடைய பவர்ஃபுல்லான பீப்புள்ஸாக இருக்கக்கூடியவங்களை உருவாகும். ஆக மொத்தம் இந்த 4 கிரகங்கள் மட்டுமே அதிகார தோரணையுடைய அரச கிரகங்கள் ஆகிறாங்க. அப்போ மற்ற கிரகங்கள் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கிரகங்கள் ஆகிறாங்க. இதில் இன்னும் பார்த்திங்கன்னா புதனும் சுக்கிரனும் முழுமையான சப்போர்ட்டிங் கிரகமாக போயிடும். இப்போ புதன் உச்சம் பெற கன்னி வீடாகட்டும், சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய மீன வீடாகட்டும், இது 2 வீடுகளுமே காலபுருஷனுடைய மறைவு வீடுகள் தான். ஒன்று 6வது வீடு, இன்னொன்று 12வது வீடு. சந்திரன் உச்சம் பெறுறது குடும்பம் என்கின்ற ஸ்தானத்தில் தான். அப்படிங்கிறதுனால குடும்பத்தின் அரசியாக, இல்லத்து அரசி அப்படிங்கிறத சந்திரனுக்கான பொறுப்பாக ஒப்படைச்சிடுறாங்க. ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது, சரியாக மெயின்டைன் பண்ணுறதுங்கிற மாதிரியான அந்த பவரை சந்திரனுக்கு கொடுத்துட்டு நாட்டை ஆளும் அதிகாரம், மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க பதவிகள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், சக்தி மிக்க மனிதர்கள். இந்த போர்ஸ் பத்திரிகைன்னு ஒன்று வருஷம் வெளியிடுவாங்க, உலகின் சக்தி மிக்க மனிதர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 100 பேரையோ 500 பேரையோ போடுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான சக்தி மிக்க அரசர்களை
மனிதர்களை, நீதி அரசர்களை, கைராசியான மருத்துவர்களை, இராணுவ ஜெனரல்களை உருவாக்கக்கூடிய, தொழிலதிபர்களை உருவாக்கக்கூடிய அரச கிரகங்கள் இவங்க 4 பேர் தான். சூரியன், செவ்வாய், சனி மற்றும் குரு. இவர்களின் தனித்துவமே இவர்கள் அனைவரும் சர வீடுகள் என்று சொல்லக்கூடிய வலிமையான வீடுகளில் உச்சம் பெறும் தகுதி கொண்ட கிரகங்கள். புரியுதுங்களா? ஸோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த 4 கிரகங்களில் குறைந்தபட்சம் 2 கிரகங்களாவது வலுக்கொண்டிருப்பவர் அசைக்க முடியாத ஒரு மனிதராக சாதனைகள் நிகழ்த்தியே தீருவார் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.